வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. ஓகே. ஸோ நான் செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். சரி, இப்போ இன்றைக்கி பங்குச்சந்தையில் என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பங்குச்சந்தையில் இன்னமும் கிராஷ் வருமா அப்படின்றத ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நிஃப்டி இன்னும் பெரிய அளவில் இறங்குமா, இல்லை இது இன்னிலேருந்து ரெக்கவர் ஆகிடுமா, என்ன நடக்குது அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே தெளிவாக நம்ம பார்த்துருவோம். ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி டயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். நம்ம இந்த டயத்தில் வாங்கலாமா வேணாமா, ஓகே, இல்லை பொறுமையாக இருக்கலாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி. ஏன்னா நான் பொறுமையாக தான் இருக்கேன். இன்னும் நான் இப்போது இந்த டவுனை பயன்படுத்தி உடனே நம்ம உள்ளே போயிடணும் அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. நான் ஏன் அந்த முடிவு எடுத்தேன்னா, ஹிஸ்ட்ரி டேட்டாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். ஒரு மார்க்கெட்டில் கிராஷ் எப்படி நடக்குது, உங்களுடைய மைண்ட் செட், ரீட்டைலோட மைண்ட் செட் எப்படி மாறும், இன்ஸ்டியூஷன்ஸ் அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பு பார்ப்போம். பொறுமையாக வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி கமெண்ட்டில் என்னுடைய ரெஃபரல் லிங்க்கும் டெலகிராம் லிங்க்கும் பின் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க என்னோடய ரெஃபரல் லிங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெலகிராம் ஃப்ரீ தான், எங்கேயும் காசு கிடையாது. நம்ம ஃபேஸ் வச்சு எங்கேயாவது காசு வாங்கினா எங்கேயும் கொடுத்துடாதீங்க. ஓகே. சரி, இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்றதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கிராஷ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், ஹிஸ்ட்ரி டேட்டாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்எஸ்சி வெப்சைட் ஓப்பன் பண்ணதுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வருது பார்த்தீங்களா. கோல்டு 10 கிராம்ஸ் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை என்எஸ்சியில் ஃபியூச்சர்ஸில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை அப்படியே நீங்கள் டைப் பண்ணிடலாம். கோல்டு ஸ்பேஸ் 10 ஸ்பேஸ் கிராம்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் கோல்டு ஃபியூச்சர்ஸை இனிமேல் என்எஸ்சிலேயே ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத காமிச்சிடுறேன். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கோல்டு ஓகே 10 இதை வந்துருச்சு பாருங்கள். 10ன்னு போட்டதுமே வந்துருச்சு பாருங்கள். கோல்டு 10 கிராம்ஸ் ஏப்ரல் ஃபியூச்சர்ஸ், கோல்டு 10 கிராம்ஸ் மே ஃபியூச்சர்ஸ். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் என்சிஓன்னு இருக்கும். புதுசாக நமக்கு என்எஸ்சியில் கமாடிட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்களே அதனோட இது. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஓகே இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த கோல்டு 10 கிராம்ஸில் என்எஸ்சியில் அது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் என்ன நமக்கு பெரிய பெனிஃபிட்னா, இந்த என்ன சொல்கிறது, நார்மலாக நம்ம கமாடிட்டியில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம்னா எம்சிஎக்ஸில் போயிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்எஸ்சிலேயே நம்ம கோல்டில் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ண முடியும், அவ்வளோதான். இது எம்சிஎக்ஸுக்கு ஒரு பாதிப்பாக அமையலாம்னு நான் பார்க்குறேன். ஓகே, எம்சிஎக்ஸுக்கு இப்போது என்எஸ்சியில் கோல்டு கொண்டு வந்திருக்காங்கன்னா இது ஒரு இனிஷியேஷன் தான். அடுத்து இன்னும் இந்த கோல்டை சில்வர் கொண்டு வருவாங்க, அப்புறம் அப்படியே கமாடிட்டி எல்லாத்தையும் இதுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அப்புறம் எம்சிஎக்ஸுக்கு மோஸ்ட்லி யாரும் போக மாட்டாங்க. ஓகே, ஸோ இல்லைனா எம்சிஎக்ஸுக்கு இது ஒரு காம்படிஷனாக மாறிடும். சரிங்களா. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா என்எஸ்சினா ஸ்டாக்கு, எம்சிஎக்ஸ்னா கமாடிட்டி அப்படி இருந்துச்சு. இப்போ இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் வருது இல்லையா உங்களுக்கு. இந்த எம்சிஎக்ஸோடைய வேலையெல்லாம் இப்போ என்எஸ்சி பண்ணாங்கன்னா எம்சிஎக்ஸுக்கு இது ஒரு பின்னடைவு தான். அதனால் எம்சிஎக்ஸ் ஸ்டாக் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் அதை அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய மேஜர் இம்பேக்ட் இப்போதைக்கு உடனே கொடுக்காது. பட் இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது இப்போ ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிவிட்டு அதனால் அப்படியே காமிச்சிடுறேன். ஐபிஓவை பொறுத்தளவில் இன்னோவேஷன் ஐபிஓ நமக்கு இருக்குது. அப்ளை பண்ண விருப்பம் இருக்காங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. 10ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி மார்ச் வரைக்கும், அதான் நாளைக்கு வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. அதே மாதிரி ஜிஎஸ்பி கிராப் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி மார்ச் வரைக்கும் இருக்குது. அப்ளை பண்ண விருப்பம் இருக்காங்க, அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டுமே மெயின் போர்டு ஐபிஓ தான். 14,000 ரூபா இருந்தாலே போதும், அப்ளை பண்ண முடியும். மற்ற ஐபிஓ எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, சரி. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஐபிஓ டேட்டா பார்த்துட்டோம். கோல்டு 10 கிராம்ஸ் ஏப்ரல் ஃபியூச்சர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எப்படி ஆட் பண்ணுறதுன்றதையும், ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஸ்கிரிப்ட் நேம் தெரியாது, அதனால் அதை நான் ஆட் பண்ணி காமிச்சேன். அடுத்தது என்எஸ்சியில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன் இப்போ நம்ம பார்த்துருவோம். என்எஸ்சியை பொறுத்தளவில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லா டேட்டாவும் இதுலேயே வந்திருக்கும். நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். என்எஸ்சியில் இன்றைக்கி 257 புள்ளிகள் பாசிட்டிவ்ங்க. இதில் நிஃப்டி இன்றைக்கி ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டேயில் காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்த மார்க்கெட் காலையில் டவுன் ஆச்சு. டவுன் ஆகி 22,956, அதாவது 23,000 மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியாமல் இருந்தது. திருப்பி மார்க்கெட்டு முடிவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இந்த 2:15 அப்புறம் வேகமாக மார்க்கெட் கம்ப்ளீட்லி ரெக்கவரி 23,135 இருந்து ஹை பார்த்தீங்கன்னா 23,450. ஓகே, ஸோ 23,100 எங்கே இருக்குது, 23,400 எங்கே இருக்குது. லோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டு
22,960 23,450 அப்படின்னா கிட்டத்தட்ட 500 புள்ளிகள் வந்து லோவில் இருந்து வந்து ரெக்கவரி பண்ணி ஹையில் கொண்டு போயிருந்தாங்க நிஃப்டி. 500 புள்ளிகள் ரெக்கவர் ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் ஈரானுடைய சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ். ஓகேவா, நமக்கு வந்து இந்த வார் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ரெண்டாவது, அந்த பாட்டமில் வந்து அக்யூமுலேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் எந்த விதமான அனாலிசிஸ் டூல் பயன்படுத்தினாலும் நிஃப்டியில் வந்து என்ன காமிக்கும்னா, வேல்யூஷன் வந்து கரெக்ஷன் ஆகிருக்கிறத வந்து இண்டிகேட் பண்ணும். அதாவது இப்போது அதிகமான வேல்யூஷன் இருக்குது, இப்போ போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வேல்யூஷன் கம்மியாக வந்ததுக்கப்புறம், அதாவது ஓவர் சோல்டு அப்படின்ற அந்த டெரிட்டரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பை பண்ணுவாங்க. ஸோ இப்போது நிஃப்டி ஓவர் சோல்டு டெரிட்டரிக்குள்ளே தான் இருக்குது. அதனால் வந்து ஒரு பையிங் இனிஷியேட் பண்ணியிருக்கிறதா வந்து மீடியாவில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ரெண்டாவது, இதில் இந்த இனிஷியேஷன் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடக்கலை, பார்ஷியலாக தான் நடக்குங்கிறது தான் நான் லேர்ன் பண்ணது. அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எப்பயுமே ஒரு ஓவர் சோல்டு கேட்டகரியில் வரும் பொழுது எல்லாத்தையும் பை பண்ண மாட்டாங்க, ஒரு மாடரேட்டாக தான் பை பண்ணுவாங்க. அதுவும் இன்றைக்கி இன்ஸ்டியூஷனுடைய பையிங் கேண்டல் வந்து இன்றைக்கி பதிவாயிருக்கு. அதை வந்து எல்லாருமே கேண்டல் 6 போனீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ கடந்த வாரங்களில் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எக்ஸ்பைரி டே வரத்துக்கு முன்னாடி. ஓகேவா, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், மார்க்கெட்டில் போயிட்டு ஆப்ஷன் செயின் எடுக்கிறேன். ஆப்ஷன் செயினில் நமக்கு இப்போ அடுத்த எக்ஸ்பைரி டேட்டு நாளைக்கு 17 மார்ச் வருது. ஸோ இந்த நாளைக்கு எக்ஸ்பைரி டே வருதுன்னா நாளைக்கு என்ன ஆகும்னா மார்க்கெட்டு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஷார்ட் கவரிங் வந்து நிறைய நடக்கும். இந்த வாரம் ஃபுல்லாக மார்க்கெட் இறங்கிட்டே இருக்குன்னா அந்த ப்ரீவியஸ் என்ன ட்ரெண்டு இருந்துச்சோ அந்த ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக தான் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி மேக்ஸிமம் நடக்கும். ஓகே, சில நேரங்களில் என்ன ஆகும்னா இன்றைக்கி எல்லோரும் விற்று வச்சுருப்பாங்க, நாளைக்கு காலையிலேயே கேப் அப் ஆயிரும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட் 2 மணிக்கு மேலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கே க்ளோஸ் பண்ணிடுவோம், எக்ஸ்பைரி டே அன்றைக்கி நம்ம வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக ஷார்ட்டில் இருந்தவங்க இன்றைக்கி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதை க்ளோஸ் பண்ணி பை பண்ணி வெளியே வந்துடுவாங்க. அப்போது மார்க்கெட்டில் ஒரு பையிங் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் ஹாஃபில் வந்து இன்றைக்கி ஒரு பையிங் வந்திருக்கு. இது நார்மலாக எக்ஸ்பைரி டேயில் தான் நடக்கும். இந்த தடவை கொஞ்சம் அட்வான்ஸாக இன்றைக்கே நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து வார் இருக்கிறனால மிகப்பெரிய வாலட்டிலிட்டியில் இருக்குது. அந்த மிகப்பெரிய வாலட்டிலிட்டி இருக்கிறனால நாளைக்கு காலையிலே கேப் அப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திப்பாங்க. அதனால் இருக்கிற லாபம் போதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லோரும் வெளியே வந்துட்டாங்க. அது ஒரு மேஜர் ரீசன். ஓகே, இதெல்லாம் வந்து மீடியாவில் போடலைங்க, இதெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த எந்த இன்ஃபர்மேஷனும் இதில் பாதி இன்ஃபர்மேஷன் மீடியாவில் போடாதது, நான் என்னுடைய அனாலிசிஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை நாலேஜாக வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போது ஃபர்தராக என்ன நடக்குதுன்னா, மார்க்கெட்டில் ரெக்கவரி ஸ்டார்ட் ஆகலை, எல்லோரும் தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இப்போது இதுக்கு மார்க்கெட் இன்னும் இறங்குமான்றதுக்கு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, அதை வந்து இப்போ டெலிகிராமில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லோரும் டெலிகிராமில் போய் பார்த்துக்கங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னுடைய டிமேட் ரெஃபரல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க, பிகினர்ஸாக இருக்கீங்க, இல்லை நல்லா ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய ரெஃபரல் லிங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா எனக்கு அது பெனிஃபிட்டாக மாறும், சப்போர்ட்டாக இருக்கும். சரி, இப்போ வந்து இஸ்ரேல் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த வார் வந்து இன்னும் 3 வாரத்துக்கு தொடருவோம் நாங்கள் அப்படின்னு. அப்போனா இன்னும் 3 வாரத்துக்கு நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது, இன்னும் என்னென்ன அட்டாக்லாம் வரும்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்குள்ளே வந்து பஹ்ரைனில் ஒரு சைரன் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த எல்லாமே நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வார்னிங் சைரன் சவுண்டு வந்து பஹ்ரைனில் கொடுத்துருக்காங்க, கத்தாரில் கொடுத்துருக்காங்க, செக்யூரிட்டி த்ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கல்ஃபில் ஸ்மூத்தாக ஆகலை. ஓகேவா, அதை வந்து நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் இஸ்ரேல் வந்து பகிரங்கமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் 3 வாரத்துக்கு இந்த வார் தொடரும்னு சொல்லிட்டாங்க. ஈரான் வந்து யாரெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கொடுக்கலையோ அவங்களுடைய கப்பலை மட்டும் அலோவ் பண்ணுவோன்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் ட்ரபிள் கொடுக்குறாங்களோ அவங்க கப்பலை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ யூஎஸ் வந்து சைனாவோட சப்போர்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சு, அப்புறம் யூகேவோட யூரோப் யூனியனோட சப்போர்ட்டை எதிர்பார்த்துச்சு. ஆனால் யூஎஸ்க்கு எந்த கண்ட்ரி இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணலை, டேரெக்டாக ஈரானுக்கு அகெயின்ஸ்டாக சப்போர்ட் பண்ணல. அந்த இப்போது பெட்ரோலியம் கப்பல்கள்லாம் க்ரூட் ஆயில் கப்பல் வருது இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தலையிடுவதற்கு மற்ற நாடுகள் எதுவுமே இன்வால்வ் ஆகலை. இஸ்ரேலும் யூஎஸும் தனித்து விடப்பட்டுள்ளன அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ ஈரானுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப அந்த சண்டை வந்து ரொம்ப தெளிவாக கார்னர் ஆகிடுச்சு. அதாவது இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலான்னா, வேர்ல்டு வார் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்றைக்கி வரைக்கும். நாளைக்கு வேறு மாதிரி சூழ்நிலை மாறலாம். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் வர்றதுக்கான சுச்சுவேஷன் கம்மியாக இருக்குது. ஏன்னா யூஎஸ்க்கும் எந்த சப்போர்ட்டும் போகலை, இஸ்ரேலுக்கும் வேறு எந்த சப்போர்ட்டும் போகல. யூஎஸும் இஸ்ரேலும் தனித்து தான் நிற்கிறாங்க, ஈரானும் தனித்து தான் நிற்கிது. இது அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனையாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க.
இது கூட சைனாவோ அல்லது ரஷ்யாவோ எல்லாம் இன்டேரக்டாக பேக்ரவுண்டில் இருந்தாலும் யாரும் டேரெக்டாக வந்து ஈரானுக்கு அகேன்ஸ்டாக இன்வால்வ் ஆகலை. அதை வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாச்சு. எல்லோரும் நியூட்ரலாக இருக்காங்க. இப்போ இந்தியா வந்து நியூட்ரலாக இருந்தனால தான் இந்தியாவோட கப்பலை அவங்க அலோவ் பண்ணாங்க. அந்த மாதிரி சைனா நியூட்ரலாக இருக்கிறனால சைனா கப்பலை அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நியூட்ரலாக இருக்கிற கம்பெனிகள்லாம் வந்து வேர்ல்டு வாரை விரும்பலை அப்படிங்கிறத நம்ம நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இதை மீறி அடுத்த வாரம் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தால் அப்போ சுச்சுவேஷன் மாறும். இப்போ வரைக்கும் இந்த சுச்சுவேஷன் இது வேர்ல்டு வாராக ஆகாதுன்ற நம்பிக்கையில் தான் இன்றைக்கி கொஞ்சம் அந்த ஷார்ட் கவரிங்கோடு சேர்ந்த மாதிரி கொஞ்சம் பையும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேவா? ஸோ நாளைக்கு நமக்கு எக்ஸ்பைரி டேன்றனால ஆப்போசிட் டைரக்ஷனில் மார்க்கெட் போகும். அது கேப் அப்பாக கூட மாறிடலான்னு இன்றைக்கே நிறைய பேர் பயந்துக்கிட்டு வெளியே எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஷார்ட்ஸில் இருந்தவங்க எல்லாம் விற்றவங்க எல்லோரும் இன்றைக்கே வந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க. அதனால் இன்றைக்கி வந்து மார்க்கெட் 2 மணிக்கு மேலே ஏற்றம் கொடுத்தது அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன். சரி, அடுத்த லேர்னிங்க்கு போயிடுவோம். அப்படியே இப்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நமக்கு நடந்திருக்கிற விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் கெய்னர்ஸில் எது இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். டாப் கெய்னரை பொறுத்தளவில் இன்றைக்கி எம்ஆர்பிஎல் 16%, ஐடிஐ வந்து 14% ஏறி இருக்குது, சிபிசிஎல் 7% ஏறி இருக்குது, ஓலா எலக்ட்ரிக் 5% ஏறி இருக்குது, தேஜாஸ் நெட்வொர்க் 5% ஏறி இருக்குது, அதானி பவர் ஏற்றம் கொடுத்துருக்கு. டவுன் சைடு பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸில் வந்து ஐடிபிஐ பேங்க் 16% டவுன் ஆகிருக்கு, அதானி டோட்டல் கேஸ் 7% டவுன் ஆகிருக்கு, பந்தன் பேங்க் 7.3% டவுன் ஆகிருக்கு, ஜிஇ ஷிப்பிங் 5.93% டவுன் ஆகிருக்கு, ஃபேக்ட் வந்து 5.4% டவுன் ஆகிருக்கு. ஓகே, இது இல்லாமல் இந்த 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு எதெல்லாம் டவுன் ஆகிருக்கு பெரிய மேஜராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீஸ் 86%, மேபி அது ஸ்ப்ளிட் போனஸாக இருக்கும். ஐடிபிஐ வந்து 22% டவுன் ஆகிருக்கு, பாலிகேப் 13% இந்த 1 வீக்கில். ஆனால் நம்ம பார்த்தோம்னா 1 மந்த்துக்கு பார்க்கணும், ஏன்னா அவ்வளோ டவுன் நடந்திருக்கு. அப்படி பார்த்தா ஐடிபிஐ 31%, கேபிஐடி டெக்னாலஜி 28%, ஜேகே டயர் 28%, சிக்னேச்சர் எல்லாம் 1 மந்த்துக்குள்ளேங்க. 1 மந்த்துக்குள்ளே 28%, 30%லாம் மிகப்பெரிய ஓவர் சோல்டு. நம்ம உள்ளே நுழையிறதுக்கான சரியான தருணம். அதனால தான் இன்றைக்கெலாம் கொஞ்சம் பையிங் நடந்திருக்கு. இருந்தாலும் நமக்கு வார் வந்து இன்னும் செட்டில் டவுன் ஆகலை. ஓகே, அதை வந்து நம்ம ஹிஸ்ட்ரி டேட்டா பார்க்கணும். இப்போ மார்க்கெட் வந்து இப்போ நான் போட்டுட்ருக்கிற வீடியோ வந்து 12 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. ஹிஸ்ட்ரி டேட்டா நிஃப்டியில் என்ன நடக்க போகுதுன்றதை தெளிவாக சொல்லும். அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்படியே கண்டினியூவாக போடுறேன். அப்படியே தொடர்ந்து பாருங்கள். முடிஞ்சால் இன்றைக்கே அப்லோட் பண்ணிடுறேன், இல்லை நாளைக்கு காலையில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா இது ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, நம்ம இன்னும் நிறைய டேட்டா பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஹெக்ஸாவேர் வந்து 27%, லேட்டன்ட் வியூ வந்து 27%, ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கும் 24% டவுன் ஆகிருக்கு. சரி, இந்த ரணகலத்துலேயும் குதூகலம் யாராவது இருக்காங்களா அப்படின்றத பார்ப்போம். 1 மந்தில் வந்து தேஜாஸ் நெட்வொர்க் 34% ஏற்றம் கொடுத்துருக்கு, ஒன் சோர்ஸ் 23%, ஜம்மு காஷ்மீர் பேங்க்கு 20%, சிபிசிஎல் 11%, எம்ஆர்பிஎல் 11%, என்டிபிசி க்ரீன் 10%. இதெல்லாம் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு இந்த 1 மந்த்துக்குள்ளே. சரிங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான டேட்டா. இது இல்லாமல் நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து குளோபல் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோம். குளோபல் மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி எஃப்ஐஐ டேட்டா பார்த்திங்கன்னா 16 மார்ச் இன்றைக்கி வந்து 9365 கோடிக்கு எஃப்ஐஐ செல்லிங்கில் இருக்கிறாங்க. அதை விட அதிகமாக டிஐ வந்து 12593 கோடிக்கு பையிங்கில் இருக்குது. இதில் வந்து இப்போ எஃப்ஐஐ விற்றாங்கன்னா யார்கிட்ட போய் விற்க முடியும்? டிஐஐ கிட்ட தான் விற்க முடியும். டிஐஐ வாங்கினாங்கன்னா யாருக்கு? இவங்க 2 பேரும் மாற்றி பையர் செல்லராக இருந்துப்பாங்க, அவ்வளோதான். ஓகேவா? சிம்பிள் லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து எஃப்ஐஐ இன்டெலிஜென்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எப்படி ஆப்ஷன்ஸில் வந்து ஆப்ஷன் ரைட்டர்ஸை இன்டெலிஜென்ட்னு ஃபாலோ பண்ணுறாங்க. இன்டெலிஜென்ட்னா ஒன்றும் இல்லை, அதிகமான பவர் இருக்கிறவங்க, அவ்வளோதான். நீங்கள் இன்டெலிஜென்ட்ன்ற வார்த்தையை பயன்படுத்த வேணாம். அதிகமாக மார்க்கெட்டில் பணம் படைத்தவர்கள் அல்லது மார்க்கெட் ஆப்ரேட்டர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். மார்க்கெட்டை திசை திருப்பக்கூடிய ஆப்ரேட்டர்கள்னு எடுத்துக்கலாம். அங்கே வந்து ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் இருப்பாங்க, இங்கே ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஃபாரின் இன்ஸ்டியூஷன் விற்றாங்கன்னா டிஐகிட்ட போய் டிஐ வாங்கி வச்சுக்குவாங்க. வேறு யார்கிட்ட 9000 கோடிக்கு வாங்க முடியும்? நீங்களும் நானும் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஓகே, ஸோ இது முடிஞ்சிருச்சா? அடுத்தது குளோபல் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். இருங்க, மார்க்கெட்டில் போயிட்டு குளோபல் மார்க்கெட் அடித்தோம்னா யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து பயங்கர பாசிட்டிவ், 1.45% பாசிட்டிவில் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவ். இன்றைக்கி யூரோப்பியன் மார்க்கெட்டு வந்து செகண்ட் ஹாஃபில் பாசிட்டிவாக மாறினதும் நம்மளுடைய மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன். ஸோ அப்போ இன்றைக்கி நிஃப்டி புல்லிஷாக வருவது இவ்வளோ நாளாக தொடர்ந்து இறங்கிட்டே இருந்துச்சு இல்லை, இன்றைக்கி புல்லிஷில் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா என்ன சொல்லுவோம் நம்ம? யூரோப்பியன் மார்க்கெட் செகண்ட் ஹாஃபில் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே. கடந்த எக்ஸ்பைரி டேலலாம் பார்த்திங்கன்னா கேப் அப் கேப் டவுன் அதிகமானனால ப்ரீவியஸ் டேவே வந்து இன்றைக்கி நிறைய பேர் டிசிஷன் எடுத்துட்டாங்க. மூணாவது விஷயம், ஓவர் சோல்டு டிசிஷனில் நிறைய பையிங் வந்து உள்ளே வரும். ஸோ மார்க்கெட் ஓவர் சோல்டில் இருக்கிறதா நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஃபீல் பண்ணி, அதாவது உண்மையிலே ஓவர் சோல்டில் தான் இருக்குது, ஆனால் இந்த ஓவர் சோல்டு டெரிட்டரியில் வந்து
ரேஞ்சு பவுண்டு மார்க்கெட்டில் மட்டும்தான் பையிங் நடக்கும். ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்துச்சுன்னா அடித்து இன்னும் போய்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஃபாலிங் நைஃப் அப்படின்னு சொல்லுவோம் அதை. இப்போ அது ஃபாலிங் நைஃபாக இல்லையாங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதைத்தான் நாளைக்கு வந்து நான் தெளிவாக வீடியோ போடுறேன்னு. ஹிஸ்ட்ரி டேட்டாவை பார்த்தீங்கன்னா இது ஃபாலிங் நைஃபாக நம்ம கன்சிடர் பண்ணலாமா வேணாமாங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அதை நாளைக்கு வந்து தெளிவாக போட்டுறேன். ரொம்ப முக்கியமான வீடியோ, ஒரு முக்கியமான டேட்டா. நாளைக்கு எல்லோரும் அதை பாருங்கள். அடுத்து கிஃப்ட் நிஃப்டி 191 புள்ளிகள் இப்போ வரைக்கும் பாசிட்டிவில் இருக்குது. 23,576 இருக்குது. ஓகே, அப்போ நம்மளோட நிஃப்டி இன்றைக்கி என்னவாக இருக்குது? 23,408 இருக்குது. ஸோ 176 புள்ளிகள் பாசிட்டிவில் இருக்குது. இங்கே பார்க்குறீங்களா? இந்த இடத்துல நிஃப்டி மேலே தெரியுது பாருங்கள். 23,408 லெவலில் நம்ம நிறுத்தி வச்சுருக்கிறோம். இங்கே வந்து 23,578 150 புள்ளிகள் பாசிட்டிவில் தான் நமக்கு கிஃப்ட் நிஃப்டி இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு நாளைக்கு வந்து இப்போ வரைக்கும் நியூட்ரலில் தான் இருக்குது. ஒரு 100 புள்ளிகள் 120 புள்ளிகள் பாசிட்டிவில் தான் இருக்குது. கேப் அப் ஆச்சுன்னா இன்றைக்கி செல் அடித்தவங்க நிலமெல்லாம் பரிதாபத்துக்கு போயிடும். அதனால தான் இன்றைக்கி எல்லோரும் செகண்ட் ஹாஃப்லேயே வெளியே ஓடி போயிட்டாங்க. ஓகே, ஸோ நாளைக்கு பொறுத்து இருந்து பார்ப்போம். நாளைக்கு எப்படியும் பாசிட்டிவ்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா போன வாரம் ஃபுல்லாக நெகட்டிவ் இல்லை. நீங்கள் கேண்டில்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோடதில் வந்து தெளிவாக தெரியும். கிளியராக வந்து நீங்களே பார்க்க முடியும். இன்றைக்கான அந்த கேண்டில் ஸ்டிக்ஸில் போய்ட்டு நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா நிஃப்டியோட கேண்டில் ஸ்டிக்ஸ் கடந்த 3 நாட்களில் பயங்கரமாக இறங்கியிருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு அதுக்கான ஆப்போசிட் டைரக்ஷன் தான் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. அதனால் உடனே மார்க்கெட் ட்ரெண்ட் அப் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது, வெயிட் பண்ணணும். ரெண்டாவது, இன்றைக்கி கோல்டு சில்வர் எதுவுமே ஏறலைங்க, எல்லாமே அடித்து இறக்கிட்டு வராங்க. உண்மையிலே சொல்லப்போனால் எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு காத்துருங்க. கையில் பணத்தோடு இருக்கணுங்கிறது தான். இன்னமும் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் கேஷோடு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நேற்றுக்கு டேட்டா வந்து நான் டெலிகிராமில் அதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து இன்றைக்கி நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறீங்க, இல்லை டெலிகிராம் டேட்டா பார்க்கலன்னா ஒரு நாள் முன்னாடி என்னென்ன டேட்டாலாம் போட்டிருக்கோன்றதை போய் பாருங்கள். எவ்வளோ இன்ஸ்டியூஷன்ஸ் எவ்வளோ கேஷோட ஹோல்டிங்கில் இருக்காங்கன்னு. ஸ்டில் பர்க்ஸை ஹேத்வேலாம் யூஎஸில் வாரன் பஃபெட் கேஷோட தான் இருக்கார். மார்க்கெட்டு கண்டிப்பாக கிராஷ் ஆகுன்ற ஒரு தாட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம அட்லீஸ்ட்டு கேஷோட கொஞ்சமாவது வெயிட் பண்ணணும். எஸ்ஐபி போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, சிப்பு வந்து அவங்க பாட்டுக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கூட என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ராவாக இறங்குச்சுன்னா போடுறதுக்கு கேஷ் வச்சுக்கணும். ஓகேவா? கேஷ் வச்சுக்கிட்டு தான் வந்து இன்வால்வ் ஆகணும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இன்றைக்கி நடந்தது. செகண்ட் ஹாஃபில் மேபி மார்க்கெட் இங்கேருந்து ரெக்கவர் ஆகிடுமா? ஏன் ரெக்கவர் ஆகிடும்னா, நான் ஆல்ரெடி இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொன்னேன்ல, நிஃப்டி வந்து 2 S1 வந்து தொட்டிருக்கு. S1 இது வரைக்கும் பல ஆண்டுகளுக்கு பிறகு நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2019 அப்புறம் இப்போ S1 வந்து நிஃப்டி டச் பண்ணியிருக்கு. அதனால் இதுக்கு தாண்டி கீழே இறங்காதுன்னு நான் நிறைய பேர் வந்து இதை ஓவர் சோல்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பைப் உள்ளே போகிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போல்லாம் அது S1 தாண்டி கீழே போச்சோ அப்போல்லாம் கிராஷ் தான் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம் பொறுமையாக. இல்லைனா இந்த வீடியோவிலே கூட சொல்லிடலாமான்னு பார்க்குறேன். என்ன பண்ணலாம்? 17 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் அதை வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன். நாளைக்கு காலையில் போடுற வீடியோவில் வந்து அதை பற்றி தெளிவாக நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்திருக்குங்கிறத. இந்த வீடியோவில் வந்து பயனுள்ள தகவல் இருந்தால் கண்டிப்பாக லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு 2019 மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்றதை போய் நீங்கள் பாருங்கள். ஹிஸ்ட்ரி டேட்டாவில் 2019 என்ன நடந்திருக்கு, கோவிட் அப்போது எப்போ கிராஷ் ஆச்சு, 2019-20 எப்போ கிராஷ் ஆச்சுன்றதை தெளிவாக போய் பாருங்கள். நான் சொல்கிற ஹிஸ்ட்ரி டேட்டா உங்களுக்கு கிடச்சிரும், நீங்களே வந்து போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதனால் நான் என் வீடியோக்காக உங்களை வெயிட் பண்ண வச்சு அந்த டேட்டா கிடைக்காம போகிறதுக்கு பதில் நான் மேட்ரே சொல்லிடுறேன். இதுதான் விஷயம். 2019-20 கொரோனா அப்போது மார்க்கெட் எப்படி கிராஷ் ஆகிருக்குன்னு பாருங்கள். அந்த சினாரியோவிலையும் இப்போ நடக்கிறதையும் மேட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டேட்டா கிடச்சிரும். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா, அதை சொல்கிறதுக்கு தான் வந்து முக்கியமாக வந்தேன் நான். ஸோ அதனால் நாளைய பங்குச்சந்தை தகவல்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் வருது, அதெல்லாம் நான் சொல்லலை. ஏன்னா மார்க்கெட்டில் மேக்ரோ டேட்டா ப்ளே பண்ணிகிட்ருக்கு, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸுடைய டேட்டாலாம் ப்ளே ஆகாது. அதனால் அதை வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லலை. நாளைக்கு போடுற வீடியோவில் அதை பற்றின தெளிவான தகவல்களை வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? என்னென்ன ஸ்டாக்ஸுக்கு என்னென்ன நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நாளைக்கு வந்து நம்ம வீடியோவில் பார்த்துருவோம். தொடர்ந்து வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் தான் கமெண்ட், லைக், சப்ஸ்கிரைப். முக்கியமாக உங்களுடைய டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப் அதெல்லாம் வந்து நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரேடிங் குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி, வணக்கம்.